பார்க்க போறோம். இதெல்லாம் தான் மெஷின் பண்ண போறோம். அதனால இதெல்லாம் வந்து கீழே இருக்கும். இங்க வந்து கொடுத்துருக்காங்களா 25, இது 25, 25, 50, 100. இந்த இது வந்து அது எந்த ஆர்டர்ல வேணா எழுதலாமா? E2D அது எந்த ஆர்டர்ல வேணா எழுதிக்கலாம். E2D, C2B, அப்புறமேட்டு என்ன இருக்கு, C2E இருக்கு, அப்புறம் A2E இருக்கு. இப்போ வந்து ஆக்சுவலா எக்ஸாம்ல வந்து இந்த எல்லாமே இந்த ஆரோ மார்க் எல்லாம் போட்டே கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது இது கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது நம்ம வேலை. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, அதான் இது வந்து வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மெஷினிங் லைன்லாம் வரையணும். இந்த மெஷினிங் லைன் வரையறதுக்கு இந்த ஷீட்ல இருக்கா ப்ராசஸ் சீக்வன்ஸ். ஆமா. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து மொத்தமா ஒரு பெரிய இதா இருக்கும், மெட்டீரியல் இருக்கும். அதுல இருந்து இது வரைக்கும் மெஷின் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இங்க வந்து 1ன்னு போட்டிருக்காங்க. ஓகே ஓகே. அப்புறமேட்டு இங்க இருந்து இந்த சர்ஃபேஸ் வரைக்கும், ஈல இருந்து டி வரைக்கும். ஓகே. அப்புறம் ஃப்ரம் டி வரைக்கும் போவாங்க. ஆமா, ஈல இருந்து மட்டும் பாக்குறோமா? ஆமா, இது மட்டும் தான் பாப்போம். ஓகே ஓகே. அப்புறமேட்டு டேட்டம் வந்து இங்கதான் இருக்கு, அதனால இங்க இருந்தா போவோம். E2DA, E2CA, அப்புறம் E2B வந்து பார்க்க மாட்டோம், போட மாட்டோம். ஏன்னா இங்க வந்து டார்க் லைட். ஆமா, இங்க வந்து சர்ஃபேஸ் பண்ணிருந்தா, இங்க ஃபினிஷ் பண்ணிருந்தா நம்ம அதை எடுத்துப்போம். அங்க மெஷினே பண்ணாதனால நம்ம அங்க எடுக்க மாட்டோம். இதெல்லாம் கொடுத்துறாங்க. ஆனா செகண்ட் சீக்வென்ஸ்ல அவங்களே செகண்ட் சீக்வென்ஸ்ல அது பண்ணி தான ஆகணும். செகண்ட் சீக்வென்ஸ்ல இது அந்த டார்க் இது பண்றதா? செகண்ட் இதுல பாரு, அது மட்டும் தான் டார்க்ல இருக்கு, அது மட்டும் தான் பண்ணுவோம் அப்ப. ஆமா ஆமா, இது ஆமா, இதுல இருந்து C ல இருந்து B வரைக்கும் தான் எடுப்போம் இது. ஓகே ஓகே, புரிஞ்சு. அதே மாதிரி இது வந்து C ல இருந்து B வரைக்கும், அப்புறம் C ல இருந்து A வரைக்கும் 2 இருக்கு. ஓகே. இப்ப இங்க இந்த பேப்பர் கொடுப்பாங்களாங்க? அதான்டா, இதெல்லாம் ஆரோ மார்க் எல்லாமே போட்டுருவாரு, இதெல்லாம் தரவே மாட்டாரு. ஆரோ மார்க் எல்லாமே போட்டுருவாங்க, கீழே இந்த டைமென்ஷன் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. கன்ஃபார்மாவா? கன்ஃபார்ம். ஓ சரி. இந்த நம்ம வந்து என்ன பண்றோம் ஆக்சுவலா, நம்ம வந்து இந்த டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் தான் கண்டுபிடிக்கணும். சரி ஓகே. சரி, இப்போ இந்த ப்ராசஸ் சீக்வென்ஸ்லாம் இருக்காதா? ப்ராசஸ் சீக்வென்ஸ்லாம் கொடுக்க மாட்டாரு. இங்க பாருங்க, அதெல்லாம் போட்டு கொடுத்துருவாராம். இப்படிதான் இருக்கும் क्वेश्चन பேப்பர். ஓ, இப்படி கொடுத்துட்டு வெறும் இது மட்டும் தான் கேட்டிருக்காரு பாரு. வெறும் டைமென்ஷன், இந்த இதோட டாலரன்ஸ், இந்த டாலரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரு. அப்புறமா வெறும் இந்த 21 லைனோட டாலரன்ஸ், மெஷின் டு டைமென்ஷன் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரு. அது என்னமோ ஆரோ மார்க்னா லெஃப்ட்ல போவோம், டாட்னா மேல போவோம், அதானே? ஆமா ஆமா, அது என்னன்னு தெரியாது எனக்கு, அது மட்டும். அதான் இப்ப வந்து அப்ப வந்து ஆரோ மார்க் போட்டதுக்கு அப்புறத்துல இருந்தே சொல்லிட்டேன் நானு என்ன பண்ணுவேன்னு. இல்ல அவனுக்கு தெரியாது இல்ல. இல்ல, இப்ப இது ஆரோ மார்க் போட தெரியும்ல கௌதம்? இல்லடா, சுத்தமா எப்படி தெரியாதுடா. டிஎஃப்எம் அது வரைக்கும் நான் ஒரு நிமிஷம் கவனிச்சதுல, ஒரு நிமிஷம் படிச்சது இல்லடா. அதான் இங்க வந்து இப்ப வந்து டேட்டம் இங்க இருக்கா, டேட்டம் இங்க இருக்குன்னா இந்த டார்க் லைன் வந்து எங்க இருக்குன்னு பாக்குறேன். ஏன்னா அதான் வந்து மெஷர் பண்ற சர்ஃபேஸ். டேட்டம் வந்து மார்க் பண்ணிருக்கோம், நம்மளே மார்க் பண்ணி எடுத்துக்கிறதா? இதான் டேட்டம் இங்க கொடுத்துருக்காங்க பாரு, ஆரோ மார்க் மாதிரி. சரி ஓகே. இந்த டேட்டம் வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து ஈல இருந்து பி வரைக்கும், ஈல இருந்து டி வரைக்கும் ஃபர்ஸ்ட் இதான் வந்து இந்த சர்ஃபேஸ் இ சர்ஃபேஸ், இது டி சர்ஃபேஸ், இது சி, இது பி, இது ஏ சர்ஃபேஸ். சரி ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஈல இருந்து டி வரைக்கும் மெஷின் பண்றோம். அப்புறம் ஈல இருந்து சி வரைக்கும் மெஷின் பண்ணுவோம், ஈல இருந்து ஏ வரைக்கும் மெஷின் பண்ணுவோம். ஈல இருந்து பி வரைக்கும் ஏன் மெஷின் பண்ண மாட்டோம்னா, இங்க வந்து நமக்கு கொடுக்கவே இல்லை. இங்க டார்க் லைன் இருந்தா மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும், அப்பதான் வந்து அங்க மெஷின் பண்ண போறோம்னு அர்த்தம். ஈல இருந்து டி பண்றோம் உள்ள, ஓகே. ஈல இருந்து சி வெளியே பண்றோம், அப்புறம் திருப்பி இப்ப ஏல இருந்து பி பண்றோமா? ஏல இருந்து டியா? இல்ல, நீ கடைசி என்ன சொன்ன? ஏல இருந்து ஈல இருந்து ஏ வரைக்கும். சரி ஓகேடா ஓகேடா. அதே மாதிரி எல்லா ஆபரேஷனுக்குமே நீ வந்து எழுதி போட்டுருவ.
அப்புறமேட்டு இந்த டாலரன்ஸ்ல வந்து இங்க இருக்க டாலரன்ஸ் இந்த மெஷினிங் எவ்வளவு டாலரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டாலரன்ஸ் 0.25, இதுக்கு 0.25, இதுக்கு 0.13. அதே மாதிரி இங்க இங்க எல்லாமே எழுதிக்கணும். 0.0 வந்தா கிரைண்டிங், 0.ல வந்தா லேத்தா. ஆமாமா 1 கீழே இருந்தா இங்கே கொடுத்துருவாங்க என்ன ஆபரேஷன் கிரைண்டிங். இல்ல அது கொடுக்க மாட்டாங்களா நம்மளுக்கு? சரி ஓகே, அது கேட்கவும் மாட்டாங்க. ஆமா அது தேவையே இல்ல, டாலரன்ஸ் கொடுத்தா போதும். ஆமா ஆமா. எதுக்கு அது எது எப்படி மெஷின் பண்ணணும். இப்போ வந்து அப்புறமேட்டு இந்த ஆரோலாம் வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் இந்த டைமென்ஷன் இருக்குல்ல, இந்த அதாவது இந்த பேலன்ஸ் டைமென்ஷனோட டாலரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இது இது வரைஞ்சிருக்கோம்ல ஸ்டார்டிங்லயே மெஷின் டைமென்ஷன் வரைஞ்சிருக்கோம். இது இந்த E2, ஆமா இந்த E2D. இப்ப இத வந்து அப்படியே நீ மேல அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உனக்கு வந்து இந்த டி லைன்லயும் இ லைன்லயும் எங்க வந்து ஆரோ மார்க் வருதுன்னு பாக்கணும். ஆரோ மார்க் எங்க ஆரோ மார்க் வருதோ அதுக்கு கீழே வந்து நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் இந்த லைனை வந்து லூப் எடுக்கணும். இப்ப வந்து மேல போச்சு, இந்த டாட் வந்து மேல எடுத்துட்டு போகணும். ஆரோ மார்க் வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகணும். மேல புள்ளி வந்துச்சுன்னா மேல போகணும். அதே மாதிரி இந்த டாட் வந்து ஸ்ட்ரெயிட்டா அப்படி மேல போனீங்கன்னா இங்க வந்து ஆரோ மார்க் வந்திருக்கு, அப்படியே லூப் க்ளோஸ் ஆயிருச்சா? ஓ இப்படிதான் பாக்கணுமாடா? ஆமா, நீ ஒரு சைடு மட்டும் போயிட்டு இருந்தேன்னா அது மட்டும் போயிட்டே இருக்கும். அதான் நான் அப்படிதான்டா நடுவுல கொஞ்சம் நீயே பாக்கணும் எங்க லூப் க்ளோஸ் ஆகுது. இப்ப வந்து எந்த லைன்ல இன்வால்வ் ஆயிருக்குன்னு பாக்கணும். லைன் நம்பர் 30யும் லைன் நம்பர் 26ம் இன்வால்வ் ஆயிருக்கா ஃபுல்லா? ஆமா ஆமா. அததான் இங்க வந்து 30 என்ன 16 எழுதி வச்சிருக்காங்க. சாரி இங்க இருக்கு 30 26 எழுதிருக்கானுங்களா? அப்ப ஓகே. அப்படின்னா என்ன பண்ணணும்னா இங்க இந்த டாலரன்ஸ் எழுதுறதுக்கு வந்து இந்த 30யோட டாலரன்ஸும் 26ஓட டாலரன்ஸும் ஆட் பண்ணணும். 0.13 + 0.025 ஆட் பண்ணினா 0.155 வரும். ஓகே, அததான் இங்க எழுதிருக்கானுங்க. ஓகே புரிஞ்சு. இந்த லைன் இந்த பேலன்ஸ் டைமென்ஷன் இருக்குல்ல 31, ஆமா இதோட டாலரன்ஸ் தான் நீ இந்த 39ஓட டாலரன்ஸ்க்கு இங்க எழுதுவ. ஓகே ஓகே. 25 25 50 100லாம் இங்க இருந்து அப்படியே எடுத்து எழுதிடுவேன். ஓகே ஓகே, அது வந்து மீன் டாலரன்ஸ். ஆமா அது மீன் டாலரன்ஸ் இல்லடா, இது வந்து ஆமா சாரி மீன் டாலரன்ஸ் இல்ல மீன் வேல்யூ. அப்புறமேட்டு அதே மாதிரி 40க்கு பாத்தீங்கன்னா 40க்கு அப்படியே மேல போனீங்கன்னா 37 இங்க ஆரோ வருதா? அப்படின்னா நீ வந்து இங்கே போட்டுக்கணும். இங்கே வந்து பேலன்ஸ் டைமென்ஷன் வரைஞ்சுக்கணும் அது கீழே. இப்போ வந்து இதுக்கு பார்க்கணும், இதுக்கு மேல போனீங்கன்னா இது லெஃப்ட்ல போயிருமா, இது மேல வரும், அப்படி இங்கே லூப் க்ளோஸ் ஆயிருச்சு. புரிஞ்சா? புரிஞ்சு. அப்ப அந்த ரெண்டு லைன் மட்டும் ஒரு லைன் மட்டும் தான் இன்வால்வ் அப்போ 37. ஆமா 0.025 அதோட டைமென்ஷன் அப்படியே இங்க எழுதிரும் 0.025 எழுதிரும். அப்ப லைன் நம்பர் 38 எழுதணும் கீழ லைன். இங்க ஆமா 38 எழுதணும். சரி ஓகே சூப்பர். அடுத்து வந்து அதே மாதிரி 41க்கு பாத்தீங்கன்னா இங்கே வருது ஏரமா இருக்கு. இங்கே வருது. ஓ எது ஃபர்ஸ்ட் வருதோ அங்க எடுக்கணுமா? ஆமாமா, எந்த சர்வீஸ்ல ஏரமா ஃபர்ஸ்ட் வருதோ அது எடுக்கணும். அப்ப வந்து ஏரோ மார்க்கிங் வந்தோடனே இப்படி வரைஞ்சிட்டு அது கீழ ஒரு லைன். ஆமா இது மேல போகுதா, இது இப்படி போயிடும். அப்புறம் இப்படி போயிட்டே இருக்கும், இப்படி போவோம், அப்புறம் இப்படி போய் இங்க வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகே ஓகே. அப்ப வந்து லைன் 13 34 இன்வால்வ் ஆயிருக்கா? ஆமா 0.025 + 0.025 = 0.05. அதான் இங்க எழுதிருக்கானுங்க 0.05. அதே மாதிரி அடுத்ததுக்கு எழுதிருக்காங்க. அதே மாதிரி 42 பண்ணிடுவோம். சரி டேய் ஆனா நம்ம क्वेश्चन பேப்பர்ல வந்து காமிச்சதுல வந்து டாலரன்ஸே கொடுக்கல. 0.025 இதெல்லாம் கொடுத்திருக்கானா? இங்க இருக்கே. ஓகே, அந்த பெரிய வேல்யூ வேணும். பெரிய வேல்யூ அவங்க வெறும் டாலரன்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க क्वेश्चन. ஓகே என்னடா 6 क्वेश्चन என்னடா கேட்டிருக்கானுங்க?
இது வந்து காஸ்டிங் கன்சிடரேஷன்ஸ். இதெல்லாம் எனக்கு படிச்சிட்டியா அதெல்லாம்? காஸ்டிங் தெரியும். அந்த அவரு ஜீவன் ஸ்டாஃப் வீடியோ போட்டுருக்காரு, அதை பார்த்தோம்னா இங்க 32 வந்து வேற இங்க இருக்கு, அது கீழே வேற போட்டனால அது கீழே போடணும். 32. அடுத்து வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து லேத்து இதுல வந்து ரஃப் டர்னிங், ஃபினிஷ் டர்னிங்ல ரஃப் டர்னிங் எல்லாம் இக்னோர் பண்ணிடு. ஃபினிஷ் டர்னிங்ல இருந்து எல்லா ப்ராசஸ்க்கும் மேல இது மாதிரி பேலன்ஸ் டைமென்ஷன் லைன் போடுவேன். பேலன்ஸ் டைமென்ஷன் லைன் எல்லா இப்போ ஃபினிஷ் டர்னிங் ஆபரேஷன், ரஃப் டர்னிங் ஆபரேஷனை விட்டுட்டு மற்ற ஆபரேஷன் ஃபினிஷ் டர்னிங் ஆபரேஷன்ல இருந்து எல்லா ஆபரேஷன், கிரைண்டிங் ஆபரேஷன் எல்லாத்துக்குமே வந்து நீ வந்து இந்த ப்ராசஸ் லைனுக்கு மேல வந்து பேலன்ஸ் டைமென்ஷன் லைன் வரையவே. ரெண்டுமே டாட்டடா வைக்கணுமா? அதான். இப்போ அது ஃபினிஷ் டர்னிங் ப்ராசஸ் எதுன்னு கொடுத்துருவாங்களா? அவங்க வந்து அவனுங்க நீ ஆக்சுவலா இதெல்லாம் கண்டுபிடிக்க வேணாம், ஏதாவது ஒரு லைன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அதுக்கு மட்டும் நீ மேல புள்ளி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் அதே மாதிரிதான், இப்படி லைன் வச்சுட்டு இதுக்கு நீ லூப் ஃபார்ம் பண்ணி எந்த லைன் இன்வால்வ் ஆகுதோ அது ரெண்டுத்தோட டாலரன்ஸ் ஆட் பண்ணி இங்க எழுதிடுவேன். இல்ல இப்போ அந்த 11 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறேன். அது ஃபினிஷ் டர்னிங் ப்ராசஸ்னு. லூஸ் அதான்டா, தேவையே இல்லடா. நீ அதெல்லாம் தேவையே இல்லை உனக்கு. வந்து இங்க பாரு, வெறும் உனக்கு வந்து கொடுத்துருவாங்க எந்த லைன் நீ வந்து டைமென்ஷன் லைன் 21 அப்படின்னு கொடுத்துருவாங்க. 21 லைனுக்கு மட்டும் போட்டு ஓகே ஓகே ஓகே. இப்போ இது கண்டுபிடிச்சு லூப் ஃபார்ம் பண்ணி இது எழுதிருவியா 0.5ன்னு? ஆமாமா, லூப் ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்புறமேட்டு இதுக்கா மேல போனீங்கன்னா இப்படி வரும், 4 வரும், திரும்ப மேல போனோம், அதுக்கு முடிஞ்சிடும்ல, இங்க வரும் 3 4. ஓகே. டேய் அந்த 4 என்ன டச் ஆகுதுலடா? அது டச் ஆவலாம் கணக்கு இல்ல, எண்ட் பாயிண்ட்ல தான் மீட் ஆகும். ஓகே, என்ன பாம்பிக்கமா இது? அப்புறமேட்டு இந்த டாலரன்ஸையும் இந்த டாலரன்ஸை ஆட் பண்ணினா உனக்கு வந்து இந்த டாலரன்ஸ் கிடைக்கும், ஸ்டாக் ரிமூவல் டாலரன்ஸ். ஓகே. அப்புறமேட்டு இந்த ஸ்டாக் ரிமூவல் டாலரன்ஸையும் அப்புறமேட்டு இந்த ஆபரேஷன் 60 ஆபரேஷன் நம்பர் 60க்கு போனீங்கன்னா எவ்வளவு மினிமம் ஸ்டாக் பர் ஃபேஸ்னு உனக்கு கொடுத்துருப்பானுங்க. ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ணினா உனக்கு வந்து இந்த மீன் கிடைக்கும். ஓ, அதுக்கப்புறமேட்டு நீ வந்து மெஷின் டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். மெஷின் டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீ வந்து ஃபார்முலாலாம் எழுதணும். அது வந்து எப்படின்னா, இப்போ வந்து கீழ இருந்து தான் வருவோம். அப்ப வந்து 37 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. 37 வந்து அப்படியே கீழே ப்ரொஜெக்ட் பண்ணினா அதோட ப்ளூ பிரிண்ட் எது? 40 தானே அதோட ப்ளூ பிரிண்ட். ஆமா, அந்த 40 அந்த 40 பிளஸ் அந்த 40 அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அடுத்து மேல போகும்போது இது எப்படி எரேஸ் பண்றது? இப்போ நீ அடுத்த லைன் நீங்க 34 எடுக்கும் போது அதோட ப்ளூ பிரிண்ட்டும் 40 தான். ஆமா, அதனால 40யோட ப்ளூ பிரிண்ட் பிளஸ் அப்புறமேட்டு கீழே வந்தீங்கன்னா இப்படியே கீழே வரும்போது இங்க ஒரு ஆரோ மார்க் இருக்கா? ஆமா, அந்த ஆரோ மார்க் இருக்க லைனோட ஸ்டாக் இருக்கும்ல, ஆமா, அத வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து 37ஓட ஸ்டாக் மீன் ஸ்டாக் ஆட் பண்ணினா மீன் மட்டும் ஆட் பண்ணணும். அப்படின்னா 0.15 பிளஸ் 25 போட்டினா உனக்கு வந்து இங்க என்ன வரும்? 25.15 வரும். ஓகே. ஓ, அததான் இந்த பேலன்ஸ் டைமென்ஷன் மீன்ல போடணுமா? அதுதான் பேலன்ஸ் டைமென்ஷன் மீன்ல மெஷின் டு மீன்ல போடணும். அது பேலன்ஸ் டைமென்ஷன் மீன் வந்து கடைசியா கண்டுபிடிக்கணும்.
அங்கதான் 25.15 போட்டிருக்கேன். அதுல டாலரன்ஸ் எடுக்க மாட்டோம் 40 கூட ஆட் பண்ணுவோம். அது ஏதோ வந்திருக்கு 25. ஏய் அது நம்ம இப்ப கண்டுபிடிச்சது 34ஓட மெஷின் டு டைமென்ஷன். இங்க 25.15 வரும். அதான் அது டாலரன்ஸ் எடுக்கக்கூடாதா? டாலரன்ஸ் எடுக்கும். மீன் மட்டும் தான். ப்ளூ பிரிண்ட் வந்து 25 40ஓட ப்ளூ பிரிண்ட். அதனால இது பிளஸ் இதோட ஸ்டாக் 0.15. ஓகே. அது ஆக்சுவலா ஊர்பட்ட நிறைய இது எல்லா ஒரு லைனுக்குமே வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதுதான் கோபி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அது வந்து ஆனா இந்த கொஸ்டின்ல வந்து நமக்கு வந்து மெஷின் டு டைமென்ஷன் ஆஃப் லைன் 21 மட்டும் தானே கேட்டிருக்காங்க. ஆமா. நீ வந்து லைன் 21க்கு மட்டும் மெஷின் டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை அப்படியே டைரக்டா கீழே ப்ரொஜெக்ட் பண்ணினா உனக்கு வந்து இப்படி இருக்கா. ஆமா. இப்போ வந்து நீ உனக்கு வந்து இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். இது ஆமா. எவ்வளோன்னு. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம? 26 மைனஸ் 27 பிளஸ் 25 போட்டா இது வந்துருமா? ஆமா. அவ்வளவுதான். இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எடுத்து இங்க எழுதுனா மெஷின் டைமென்ஷன் கண்டுபிடிச்சலாம். வேற இப்ப என்ன அந்த- வரும்? இப்ப அதோட எதனால நம்ம எழுதணும்? எதையெல்லாம் ஆட் பண்ணி அங்க எழுதணும்? 26 மைனஸ் 27 பிளஸ் 25 சொன்னல, அதோட எந்த வேல்யூ நம்ம அப்படி ஆட் பண்ணி எழுதணும்னு கேக்குறேன். ஓ இந்த வேல்யூ இங்க கொடுத்துருப்பாங்கல்ல. ஓ இங்க ஓ, எதுவுமே தரலையா? ஆமா. இரு, ஸ்டாக் ரிமூவல் டாலரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இந்த டாலரன்ஸ் தான் நமக்கு தெரியும். இல்ல தேவையில்ல. ஆமா இப்ப இந்த 2 டாலரன்ஸ் ஆட் பண்ண போதும். ஆமா இந்த டாலரன்ஸும் அப்புறம் இங்க ஒரு டாலரன்ஸ் கண்டுபிடிப்போம்ல, இந்த டாலரன்ஸ் லூப் ஃபார்ம் பண்ணி. ஆமா. அந்த லூப் ஃபார்ம் பண்ணி அந்த கண்டுபிடிச்சு கொடுக்கலையடா அவன். லூப்பே ஃபார்ம் பண்ணி நம்ம டாலரன்ஸ் எழுதுறதுக்கு இந்த மெஷின் டாலரன்ஸ் யூஸ் பண்ணுவியா? மெஷின் டாலரன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதான் கொடுத்துருக்காங்கல்ல. ஆமா. ஆனா நீ பிபி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவல, அதுக்கு பிபி வேணாம்டா. மெஷின் இது ஸ்டாக் ரிமூவல் டாலரன்ஸ் கண்டுபிடிக்க அவங்க வந்து மெஷின் டு டைமென்ஷனே கேட்கலடா விஸ்வா. நான் தப்பா படிச்சிட்டேன். ஓகே. வெறும் ஸ்டாக் ரிமூவல் டாலரன்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இது இந்த டாலரன்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதுவும் லைன் 21 மட்டும் கேட்டிருக்காங்க. அப்படின்னா நீ இங்க வந்து புள்ளி வச்சு இப்படி பண்ணிட்டு ஓகே. லூப் ஃபார்ம் பண்ணினா இப்படி வந்து இப்படியே இங்கே முடிஞ்சிருது. ஆமா. லைன் 18 மட்டும் தான். கேப் இருக்கா? இது ஆமா. டயகிராம்லாம் இல்ல. ஏய் இங்க கீழ இந்த டயகிராம் கேப் இருக்காது. அது கேப் இருக்குடா. இரு. என்னடா 21 மேல போடணும். போடு, அதுக்கு மட்டும் போடு. கீழ போடுங்க. இது வேற 4 வரைக்கும். D வரைக்கும் இருக்கா? அது 3 போடும். 3 வரைக்கும் போய் இதான் முடியும் போல. அவ்வளவுதான்டா. இது இங்க வந்து இது லூப் எடுத்து இங்க வந்து இந்த டைமென்ஷன் கண்டுபிடிச்சிடும். அப்புறம் இது ஆட் பண்ணி இங்க எழுதிடுவோம்டா. That's it, the sum of. இப்ப இதோட லூப் எது வரைக்கும்டா போகுது? இதோட லூப் எங்கேயோ போகுது. 3 வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். 3 வரையில 18 3 தான். இங்க பாரு, இப்படி போதா, இப்படி போய் இப்படி போய் ரைட் வந்து மேல வந்து போய் லெஃப்ட் எடுத்து இப்படி போய் இப்படி மேல போய் மேல இப்படி ரைட் 2 போகுது. 2 வரைக்கும் போகாதுடா. 2 வரைக்கும் அப்படிதான் போகும். ஃபைன். இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் ஏன்னா அங்க போய் கரெக்ட். ஆமா. ஏ 3 ஓட எண்ட்ல தானே கனெக்ட் ஆகுது. இங்க 3 ஓட எண்ட்ல கனெக்ட் ஆகுது. ஓ இதுல தான் கனெக்ட் ஆகுதா? இங்க தான் connect ஆகுது. இதுதானே சி, இது டி தானே இது. பாரு இந்த கீ. ஓ இது சி இது. சரி சரி. அது எனக்கு தெரியல. லைனே இல்ல. இப்படி போகணும். சரி இப்போ இது லூப் ஃபார்ம் பண்ணிட்டு என்னத்தை ஆட் பண்ணுவ? இப்போ இந்த லெஃப்ட்ல கூட டாலரன்ஸ்ல ஆட் பண்ணுவ மீட் அவர் லைனுக்கு. ஆமா எந்த லைன்ல இன்வால்வ் ஆயிருக்கு? 2 இன்வால்வ் ஆயிருக்கா? 2 7 14 18 2 ஓட டைமென்ஷன், 7 ஓட டைமென்ஷன், 14 ஓட டைமென்ஷன், 18 ஓட டைமென்ஷன். 4த்தையும் ஆட் பண்ணி இந்த பொட்டில எழுதிடுவேன். அப்புறம் அந்த 0.1 அப்புறம் இதையும் ஆட் பண்ணி இந்த பொட்டில ஆட் பண்ணிடுவேன். அவ்வளவுதான் ஆன்சர். இதான் ஆன்சரா? இதான் கேட்டிருக்காங்க.
புரிஞ்சுச்சா? எக்ஸாம் மட்டும் பண்ணிடலாம் போதும் அதுக்கு. ஆமா 10 மார்க்கு. 10 மார்க் அளவுக்கு ஒண்ணுமே இருக்காது. 6 மார்க் வந்து ஏதோ டிசைனிங் கன்சிடர் கேஸ்டிங் கன்சிடரேஷன் அது மாதிரி ஏதோ கேட்டிருக்காங்க. ஒரு இது ஒண்ணு இருந்துச்சு. பவரும் குழந்தைங்களுமா யார்ரா அது? நாங்கதான் ஹாஸ்டல் பாய்ஸ் எல்லாரும் இருக்கும். டேய் அந்த ஜீவன் சார் ஒரு வீடியோ போட்டுருக்காருல்ல, அதை அனுப்பு. இப்போ வருமா அனுஷ்கா சர்மா ஹாட் அப்படி ஏதாவது வருமா? என்ன சர்ச் பண்ணி வச்சுக்கிறான்னு பாத்துட்டு டக்கு டக்குன்னு பையன் பறந்துட்டான். இது நம்ம ஜீவன் சாரா? ஆமா ஆமா. இந்த வீடியோ தான்டா படிச்சேன் நானு. அப்படியா? செலக்டிவ் அசம்பிளி. அப்படியே மேட்ச் ஆகிற நம்ம கிட்ட வண்டிக்கு வீடியோ கால்குலேட் பண்ணிட்டு உடனே படிக்க வச்சு நினைக்கிறேன் திரு. டேய் 143. மேட்ச் தானே பாத்துட்டு இருந்தேன் நீங்க போன் பண்ணும்போது. எனக்கு இன்னும் இந்த கேஸ்டிங் அண்ட் வெல்டிங் கன்சிடரேஷன்ஸ் அது மட்டும் இருக்கு. அப்புறம் நான் அனுப்பிச்சது, நீ அனுப்பிச்சது அதான் அது. அதான் இது மட்டும் இருக்கு. தியரி மாதிரி இருக்கு. கேஸ்டிங்லாம் வந்து நீ வந்து லைன் பார்ட்டிங் லைன் எங்க வரையணும்ன்ற மாதிரி இருக்கும். இந்த 2 வீடியோ பாத்தீங்கன்னா புரியும். என்ன சாப்டர் இது? 2 சைஸ் ஆஃப் பார்ட்டிங் லைன். 5th லெசன். ஓகே. டேய் திரு, நம்ம சிஏல ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்களா 6 மார்க், அது உனக்கு பண்ண தெரியுமா? என்ன இது எந்த क्वेश्चन சொல்றோம்? இதுடா. தெரியுதா செகண்ட் உனக்கு? சிஏவா? ஆமா செகண்ட் சிஏல தான். ரெடி? இதா? இதுவும் எனக்கு தெரியாது. அது 5th லெசன் பார்க்கணும் நீதான். இது கேக்குற? இதான். இதா? கீழ கீழ. இதுவா? ஆ இது வெறும் இதுதான்டா. அந்த ஃபாஸ்ட் ஓ இது அந்த டிசைன் கன்சிடரேஷனா? ஆமா. இது ஒண்ணுமே இல்லடா. எது என்ன தெரியுமா? எங்க தெரியுமா இருக்கு? நான் உங்க அனுப்பிச்சு விட்டது எங்க இது? இததான்டா வரைய சொல்லியிருக்கானுங்க. இது ஏன் அப்ப இது எந்த லெசன்? அவ்வளவுதான்டா. இது 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 மட்டும் வரையணும். கேன்சர் இருக்காது அங்க வந்து. இது மட்டும் இருக்கும். இந்த வியூ மட்டும் இருக்கும். அவனுங்க சைடு வியூ கேட்டிருப்பானுங்க. நான் இது மட்டும் தான் வரைஞ்சிட்டு வந்தேன். 6 மார்க் போட்டாரு. திரு என்ன சொன்ன திருப்பி சொல்றா? இல்லடா அதுக்கு ஆன்சர் கேட்டான். இது மட்டும் வரைஞ்சா போதும். அதை வச்சு எப்படி இது வரைகிறது? அது நீ வந்து அதுக்கு வந்து ரீடிசைன் பண்ணணும்டா. இங்க வந்து ஹோல் போடுறதுக்கு பதிலா நீ வந்து யூ ஆர் புட்டிங் இது ஸ்லாட் பண்றீங்க. ஏன்னா வந்து இது வந்து பெருசா இருக்குமா, உனக்கு வந்து பெரிய ட்ரில் பிட் வேணும் ஓட்ட போறதுக்கு. அவ்வளவு பெரிய ட்ரில் பிட் வந்து வச்சு உன்னால ஸ்ட்ரெயிட்டா ஓட்ட போட முடியாது. ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து அவ்வளவு பெரிய சைஸுக்கு ட்ரில் பிட்டே இருக்காது. அதனால அதுக்கு பதிலா இப்படி வந்து ஸ்லாட்டிங் பண்ணி அதுல வந்து நட்டு போட்டு ஜாயின் பண்றாங்க. அதெல்லாம் இங்கே கொடுக்கல. டைமண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லடா. சும்மா வரைஞ்சு வச்சிட்டீங்கன்னா போதும்டா. நான் இதை மாதிரி கொடுத்துட்டாங்க. நம்ம முன்னாடி இருக்கிறது மட்டும் வரைஞ்சா போதுமா? இதை மட்டும் வரைஞ்சா போதும். நான் வந்து இது கொடுத்துருந்ததே பாக்கல. நான் இதை வரைஞ்சிட்டு சைட்ல அது வரைஞ்சேன். அப்புறம் தான் அடுத்த பேர் திருப்பி பார்த்தா இதுவும் இருந்துச்சு. இல்ல எதுக்கும் இதையும் வரைஞ்சு சைட்ல வரைஞ்சுக்குவாரு. அவர் வேண்டி சும்மா எழுதி விட்டுருங்க. இது மாதிரி இப்ப எந்த இதுக்கு எப்படி ரீடிசைன் பண்ணனும் நமக்கு தெரியணுமா? இதுல இருக்கிறத மட்டும் பார்த்து கூட. இதுல இருக்கிறதா கேட்பாங்க. இதுல ஒரு 4 5 இருக்கும். ஓகே, அப்ப இதெல்லாம் பார்க்கணுமா? இது வந்து நான் நோட்ஸ் குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன்டா. இந்த பிடிஎஃப் இப்பதான் அனுப்பிச்சேன். சரிடா. சி ஆன்சர் பழனி அன்அஃபிஷியல் அனுப்பிச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் இயர்க்கு தான் அனுப்பிச்சிருக்கான். செகண்ட் இயர்க்கு இல்ல.
தேங்க்யூ திரு. அதுதானா? ஏய் திரு சொல்லிடுறா ஃபர்ஸ்ட் லெசன். ஏய் போடா டேய், நான் படிக்கணும்டா. ஏய் திரு ஏய், 3/4 20 நிமிஷம் தானே செலக்டிங் அசெம்பிளி அவன் வீடியோ. கோபி உங்களுக்காக எவ்வளவு போய் கேட்டாலே விஸ்வா சொல்லி கொடுக்க சொன்னான்டா, அதனால தான்டா வீடியோ போடுறான் அப்படின்றான் அவன். நீ என்னடா அவன் வீடியோ பாக்குறான் தியரி தான போட சொன்னாங்க. அவன் போட்ட டேய் என்னடா விஸ்வா, நான் போய் அவன்கிட்ட ஏன்டா இவ்வளவு வீடியோ போடுறேன்னா, டேய் விஸ்வா கேட்டான்டா அப்படின்னான்டா அவன் என்கிட்ட. நீ என்னடானா இப்படி பண்ற சீடா விஸ்வா ஓடுறா டேய். இங்க பாரு உனக்காக பாரு செலக்டிவ் அசெம்பிளி போட்டுருக்கான். ஏய் அவன் ரெண்டு போட்டுருக்கான் போட்டு வச்சிருக்கான்டா, அது ரொம்ப இழுக்குறான்டா. எனக்கு டப் டப்னு சொன்னா புரிஞ்சிரும்டா, போதும்டா எனக்கு அது. கோபி எல்லாம் என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் லெசன் வந்து சிபி எப்படி போடணும்னே தெரியல. செகண்ட் லெசன்ல ஒண்ணு இருக்கு. செகண்ட் அது லெசன்ல ஏதோ இருக்குது. ஆமா அது ஏதோ குட்டி டாபிக் தானா, ஏதோ பண்ணி போட்டிருக்கானுங்க, எப்படி பண்ணணும்னு தெரியல எனக்கு. இதெல்லாம் நான் பார்க்கவே இல்ல. இருக்கு அது 2 மார்க்ல பாரு. அப்படியா? எங்கடா பாக்குறது இதெல்லாம்? கோபி நோட்ஸ் கிளாஸ் ஒர்க்ல வச்சிருக்கான் எல்லாத்தையும். ஆ ஓகே